மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். என் பேர் கணேஷ், நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே யோகக்குடிலையும் ஐயாவும் பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வரும். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கைன்ற வார்த்தை எடுத்துருங்க, புரிதல் உண்மைன்னு ஒத்துக்கோங்க, அப்போ இங்கே வந்துடலாம். ஐயா அப்படி தான் பண்ணுவார். நம்பிக்கை என்று எடுத்துருவார், கடவுளை உண்மைன்னு ஒத்துக்கோ, அதுக்கு ப்ரூஃபும் தருவார். உனக்குள்ள உயிர் இருக்குல்ல, நீ உயிரோடு இருக்கல்ல, அப்போ கடவுள் உங்ககிட்ட தானே இருக்குது, நீ ஏன் நம்பிக்கையாக பார்க்குறத அப்படின்னு நான் ஒரு நாளும் முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணும்போது எனக்கு அந்த கடவுள் வந்து காதலியாகவே மாறிட்டாங்க. காதல் பண்ண வச்சிருவார் ஐயா. அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த காதல் பிரேக் ஆகும்போது தான் அடுத்த ஐயாவுக்கு தெரியும் இந்த குழந்தை எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது, எங்கே நம்ம கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் 40 நாள். இந்த 40 நாளில் வரணும்னு நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். 40 நாள் வரணும், ஐயா கிட்ட பாடம் கற்றுக்கணும், என்னென்னு புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை என்ன புரிஞ்சுக்கிட்டு கொண்டாட்டமாக சமாதி சாதிக்கணும் என்றது என்னோட ஏக்கம். இது தேவையும் கூட. கடவுளுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி. வணக்கம், என் பேர் கணேசன், நான் சென்னையிலேருந்து வரேன். ஐயாவை யூடியூப் மூலயமா தெரியும். ஐயா கிட்ட உபதேசம் வாங்கி 7 வருஷம் ஆகுது. பயிற்சி பண்ணிட்டு வரேன். பயிற்சி பண்ணாலுமே நிறைய புரிதல், என்ன வாழ்க்கை மாற்றம் நிறைய நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். ஆனாலுமே எனக்கு ஒரு முழுமையடைந்த மாதிரி இல்லை. நான் பயிற்சியை சில காலம் செய்வேன், சில காலம் செய்ய மாட்டேன். நிறைய புரிதல் இருக்கும், சில இடத்துல வந்து டவுட் இருக்கும். இதை வந்து குருக்கிட்ட டக்குன்னு போய் கேட்க முடியாது. இதை நான் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு முன்னாடி இல்லை. அதுக்கப்புறம் குரு மூலியமாக ஒரு 40 நாள் வகுப்பு, அப்போ தான் எனக்கு அறிமுகமாச்சு. 40 நாள் சேர்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ சேரணும், எப்போ சேரலாம், எப்போ வாய்ப்பு கிடைக்கும். என்கிட்ட பொருளோ பணமோ காலமோ நான் கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா நான் சிக்கிட்டு இருந்தேன், சமூக வலையில் நான் சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப. அதை மீண்டு வரத்துக்கு எனக்கு தெரியல. இதை குருவால் தான், குருக்கிட்ட தான் சாத்தியம். இதை நான் மீண்டு வரணும்னு எனக்குள்ளே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். நான் மீண்டு வரணும் கடவுளே, குருக்கிட்ட நான் போயிட்டு கற்றுக்கணும், வாழ்றதுனா என்ன, நான் எப்படி முழுமையாகிறது இதெல்லாம் நான் கற்றுக்கணுன்னு கடவுளில் வேண்டி நான் கேட்கும்போது தான் எனக்கு சூழ்நிலை ஆரம்பிச்சுது. என்னால் புரிஞ்சிக்க முடியுது அந்த சூழ்நிலை ஏன் வருது. நான் வேண்டுதல் வச்சேன் கடவுள்கிட்ட, வேண்டுதல் வச்சதுனால தான் அந்த சூழ்நிலை வருதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலை நான் பயன்படுத்திட்டேன். இப்போ நான் 40 நாள் வந்து நிற்கிறேன். ஒரு குழப்ப மலையில் தான் வந்தேன். நான் எப்படி வாழ்கிறது, நான் எப்படி சமாதி சாதிக்கணும், பிறப்பு இறப்பு இது இடைப்பட்ட காலத்தில் நான் எப்படி சந்தோஷமாகணும், கொண்டாட்டமாகணும் ஐயா சொல்லுவார். ஆனால் எனக்கு புரியாது. ஏதோ பயிற்சி பண்ணுறோம், கடவுளில் அடையறதுக்கு ஐயா 12 வருஷம் கொடுத்துருக்காரு, இதுவே போதும்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் என்னால் திறமையும் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு புரிதலோ வரல. ஏன்னா சமூக கட்டமைப்புகளால் நான் சிக்கிட்டு இருந்தேன். இங்கே 40 நாள் வந்த உடனே 40 நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐயா கூட பயிற்சி பண்ணுவோம். 40 நாளுமே பயிற்சி பண்ணுவோம். இந்த பயிற்சியில் விதவிதமான அனுபவங்கள் ஐயா வந்து எடுத்து சொல்லுவாங்க. நீ எங்கே தப்பு பண்ணுற, பயிற்சியில் என்ன தப்பாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுவாங்க. தென் சாப்பாட்டில் இங்கே குறைய கிடையாது, உணவில் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும்.
சாப்பிடும் போதே நன்றி உணர்வில் மிதக்கிற மாதிரி இருக்கும். புது அனுபவம் தான். அதுக்கப்புறம் 10 to 1 தலைப்பெடுத்து ஐயா பேசுவாங்க. நிமிர்ந்து நெல், பார்த்து பழகு, ஆனந்த வாழ்வு, காலம் முன் கையில், ஊக்கம் அது கழிவிடல், இதெல்லாம் பேசிட்டு ஈவினிங் செஷன் வந்து ஐயா வந்து முத்தாய்ப்பா இதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டா சரியாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஐயா. ஐயாவும் ஊக்கமாக இருப்பாங்க, அதை பார்க்கலாம், நேரடியாக பார்க்கலாம். ஐயா அப்படி ஊக்கமாக இருக்காங்க. ஐயா அப்படி ஐயாவை கண்ணமிட்டே நம்ம கற்றுக்கலாம், என்னென்ன தப்பு பண்ணுறோன்னே கற்றுக்கலாம். ஐயாவும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, இவன் என்ன தப்பு பண்ணுறான், என்ன எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த 40 நாளுக்கு அப்புறம் நான் எப்படி மாறி இருக்கேன் அப்படின்னா, ஒரு ஊக்கமுள்ள மனிதனாக மாறினேன். அது எனக்கே தெரிஞ்சுது. ஒரு ஆரோக்கியமாக ஆகிட்டேன், மனதளவுலையும் உடலளவுலையும் ஆரோக்கியமாகிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் ஊக்கம் இழந்தால் கூட நான் ஊக்கத்தை நம்பிட்டு எடுத்துருவேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வகுப்பு வந்து என்னை அப்படி மாற்றிடுச்சு. எல்லாத்துலேயும் ஒரு முழுமை தான். ஒரு கிளாஸுமே ஒரு முழுமை அடையும். இதை சொல்ல வார்த்தைகள் இல்லை. நீங்களும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன். நீங்களும் வரணும், இந்த 40 நாள் வகுப்பை அட்டன் பண்ணி ஆனந்தமாக வாழணும். நமக்கு விருப்ப தேர்வு இருக்குன்னே தெரியாது. ஐயா சொல்லி தான் நீங்கள் விருப்பப்பட்டு வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை. விருப்பம் படுறதுக்கே கற்றுக்கணும். கற்றுக்கிறது வந்து பெரிய கலை, அது வந்து மனிதர்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய விஷயத்தில் ஊக்கமே இல்லாமல் இருப்போம். அந்த ஊக்கம் எப்படி எடுக்கிறது, ஊக்கம் வந்து நம்ம பிறப்புறமே ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போவோம். ஆனால் எப்படி அதை கடைப்பிடிச்சி கையில் வச்சுக்கிறது, ஊக்கத்தை எப்படி நமக்குள்ளேயே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவார். நடக்கும், ப்ராக்டிக்கலாக நடக்கும். தென் காலத்தை எப்படி வசப்படுத்துறது, காலம்னா எங்கேயோ இருக்குது, கடவுள் படைச்சிட்டாரு, காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். அப்படின்னா அப்படி கிடையாது. காலம் நமக்கு ஹெல்ப் பண்ண காத்துட்ருக்கு. நம்ம அதை மதித்தா அது நம்மளை மதிக்கும். நம்ம அதை கையில் எடுத்தால் நம்மக்கிட்ட வந்து விளையாடும், கடவுள்கிட்ட கூப்பிட்டு போவோம், அதுவே சமாதி நிலை அடைய வைக்கும். நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். நான் சிவயோகின் சீடன். என்னோடய பேர் கணேஷ் என்கிற கணேசன். என்னோடய பேர்லேயே முழுமையாக இருக்கணும்னு ஐயா எனக்கு கணேசன் பேர் மாற்றினார். நான் முழுமையை தேடி தான் ஆழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் முழுமையாகணும். நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பையன். ஏழ்மையோட ருசியை பார்த்து ரொம்ப வறுமையில் வாடி என்னோடய மனசை வந்து வறட்சியில் மாற்றிக்கிட்டேன். என்னோடய தனித்துவத்தை ஒழிச்சிக்கிட்டேன். அதனால் கொண்டு வர முடியாமல் நிறைய இடத்துக்கு கோயிலுக்கு குளத்துக்கு போனேன், மகிழ்ச்சியை தேடினேன், எங்கேயும் கிடைக்கல. ஐயா கிட்ட வந்தவொடனே தான் ஒரு தெளிவு பிறந்தது. பயிற்சிக்கான அனுபவங்கள்லாம் கிடச்சிது. பட் ஆனால் என்னோடய தனித்துவத்தை நான் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, 40 நாள் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. 40 நாள் வகுப்பில் என்ன நடக்கும்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நிறைய பேர் ஐயா வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு மனசு வலிக்கும், அழுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு சிரிப்பாலே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. சிரிச்சு நான் ட்ரீட்மெண்ட் வாங்கினேன். என்னை பற்றி தெரிஞ்சு எனக்கு எதுவும் வலிக்கல, எதுவும் பண்ணலை. ஆனால் எப்படி மாற்றினாரு எனக்கு புரியலை இன்னும். நீ தனித்துவமானவன், என் தனித்துவத்தை எனக்கே காட்டினது. இப்படி தான் இருக்கணும், ஒளிஞ்சு வாழக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு புரிய வச்சார். ஐயாவோட அனுமதியால் ஒரு சில வரிகள் நான் படிக்கணும். குருவே துணை. வழிகாட்ட எனக்கு உன் வழிகாட்டி, என் சித்தியையும் புத்தியையும் உன் ஞானத்தில் வாட்டி, மரணம் எனும் சாபத்தை நிவர்த்தி தந்த தேவனே, மறைந்திருந்த சூட்சுமத்தை அன்பாய் உணர்த்திய ஜீவனே, என் மாயை அகற்றி தெளிவு தந்த ஞானி, நான் உன்னை பார்க்க வந்தால் புன்னகைத்து சொல்வாய் நல்லா இருப்போனி, உன் கருணை விழி என்னை உன் கண்களில் விழுங்கி மில்லும்,
சலியாத உன் மனம் நல்லாயிரு என்று வார்த்தை என வெல்லும். திறமை எனும் சக்தி தந்து குருவே, என்னை பார்த்து பழகி என்னை என்னிடம் பழக வைத்த குருவே. ஊக்கத்தை என் உடமையாக்கி ரசித்தாய், காலத்தை மதித்தோக இரையச்சம் என்னுள் விதைத்தாய். நீ என்னை கத்தினாலும் திட்டினாலும் என் சீடன் என கட்டி அணைப்பாய். நீ விலங்கல்ல மனிதன் என்று நற்பண்பை சூட்டி, நாளை விடியல் என்னை அழைக்குதே குருவே, என்னை தனியாக உன் மனதை என்னுடன் கொண்டு செல்கிறேன் எனக்காக. 40 நாள் எனக்காக என்னுடன் வாழ்ந்தாய், நன்றி என்ற ஒரு வார்த்தை போதாது, வாழ்ந்து காட்டுவேன் கெத்தாக. சிவயோகியை போற்றி நன்றி. இந்த 40 நாள் நீங்களும் வந்து நன்மை அடையணும். நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.